பிரியாணி சாப்பிடுவோம் வந்து நாங்கள் வந்த இடம் தான் என்கேடி பிரியாணி ஸ்பாட். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாவலர் ரோட்டில் இது பேர் சந்தி பக்கத்தில் தான் இருக்குது. இவங்களோட பிரியாணி எப்படி இருக்குன்னு ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னால் பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு வடிவாகவே இருந்துச்சு. உள்ள ரெஸ்டாரண்ட் நல்ல க்ளீனாகவே இருந்துச்சு. அதே சமயம் இது ஒரு வீடு என்றதால தனியாக ரூம்ஸ்லையும் நாங்கள் சாப்பிட்லாம். இப்போ ஃபேமிலியாக வந்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ரூம்ஸ்லையும் நீங்கள் இருந்து சாப்பிட்லாம். இவங்ககிட்ட பக்கெட் பிரியாணியும் அவைலபிளாக இருக்குது. இவங்களோட மெனுவை பார்ப்போம். எல்லாம் ரீசனபிள் ப்ரைஸாகவே இருந்துச்சு. 5 கிலோமீட்டருக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் பக்கெட் பிரியாணியும் டெவல் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வீட்டை கொண்டு போய் தான் சாப்பிட்றதுக்கு இருந்தோம். ஸோ டெலிவரி தான் கொடுத்துருந்தோம். டெலிவரியும் ஷார்ப் டைம் கொண்டு வந்துட்டாங்க. பக்கெட்டில் பிரியாணியும் கோக்கும் தந்திருந்தாங்க. நாங்களும் பசியில் போட்டு சாப்பிட வலிக்கிட்டோம். இவங்களோட டெவல் வந்து நல்லா இருந்துச்சு. சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருந்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் ஸ்பைசி கூட. இப்போ சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றேன்னு சொன்னால் அவங்கள்ட்ட சொல்லி அதை வாங்குங்க. அதே நேரம் பிரியாணியில் வச்சுருந்த லெக் பீஸும் நல்லா வெந்திருந்தது. இவங்க தம் பிரியாணி செய்துட்டு அதுக்கு பிறகு அந்த பீஸை எடுத்து ஃப்ரை பண்ணிட்டு தாங்க. ரைத்தாவோட சாப்பிட்டு பார்த்தேன். அது சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ரைத்தா, கத்தரிக்காய் பச்சடி இதெல்லாம் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. பிரியாணியும் நல்ல மசாலாவோட நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலேயே அவங்களோட பிரியாணி வேர்த்துன்னு சொல்லுவேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க இங்கே பிரியாணி நல்லா இருக்காதுண்டு. ஆனால் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உண்மையிலேயே ஒரு நல்ல பிரியாணி தான். அதோட லாஸ்ட்டில் அவங்க தந்த கேசரியோட இந்த சாப்பாடை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்களும் இந்த பிரியாணியோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.